தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்றத்துக்குள் இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்கள் பற்றிய ரகசியங்களை பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். என்னென்ன விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக எந்த ஒரு செய்தியும் நான் சொல்லல என்று சொல்லி நீங்கள் கேட்டிருந்த நீங்கள் இந்த காணொளியில் அதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது, மிக மிக முக்கியமான ஒரு கேலி சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். இந்த காணொலியை நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். நாங்கள் தேர்தலில் வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம். சரி, அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே என்ன செய்யணும், பாராளுமன்ற கேண்டீனில் என்ன செய்யணும், பாராளுமன்றம் முடிஞ்ச பிறகு அந்த சுற்று வட்டாரத்தில் என்ன செய்யணும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியுமோ? ஏன்னு சொன்னால் அதை பற்றி நாங்கள் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். தனியாக போய் பாராளுமன்றத்தில் போய் என்ன பேசினவே அல்லது பாராளுமன்றத்துக்கு வெளியில் ஊடகங்கள் மத்தியில் என்ன பேசினோம்ன்றதை பற்றி மட்டும் நாங்கள் யோசிக்கக்கூடாது. அதுக்கு பிறகும் என்ன செய்யணும், எப்படி செயல்படினோம்ன்றதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அரசல் புரசலாக சில செய்திகள் வந்தது. வெளியில் எதிரிகள் மாதிரி காட்டிக்கொள்கிற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள கண்டீனில் போயிருந்தோண்டு நல்ல சந்தோஷமா நண்பர்கள் போல சிரித்து கதைக்கிறேன் சொல்லியும் அவர்களுக்குள்ள நல்ல இணக்கம் இருக்கும் என்று சொல்லியும் ஏற்கனவே அரசல் புரசலாக செய்திகள் வந்தது. எனவே பொதுமக்களுக்கு ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு அங்கால பாராளுமன்றத்தில் போயிட்டு இன்னும் ஒரு முகத்தை காட்டினமா என்று சொல்லி ஒரு சந்தேகம் எங்களுக்கு அப்ப இருந்தது. இப்பதான் எங்களுக்கு ஒரு ஆள் இருக்காரு பாராளுமன்றத்தில் அங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்றதுக்கு. அந்த வகையில டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கார். என்னென்று சொன்னா, இந்த அபிவிருத்தி குழு கூட்டம், நாட்டினுடைய மாகாணங்களை அபிவிருத்தி செய்கிறது, நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான கூட்டங்கள் நடக்கிறது தானே. அதுல எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் கலந்து கொள்ற இல்லையா, அங்க போயிட்டு ஒருத்தருடைய இணக்கமான முறையிலேயோ அல்லது மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரியான முறையிலேயோ நடந்து கொள்ற இல்லையா. எல்லாரோடையும் போயிருந்தோண்டு முரண்பட்டு கொண்டு எதிலையுமே கலந்து கொள்ளாமல் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டத்திலையும் அல்லது எந்த ஒரு திட்டத்திலையும் போய் கலந்து கொள்ளாமல் தாங்களே தங்கடபாட்டில் ஒதுங்கி இருந்து போட்டு தனியாக பாராளுமன்றத்தில் மட்டும் பேசி போட்டு வெளியில் வந்துருணுமாம். அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுன்றது கனகாலமாக எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது. இப்போ நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் கடந்த 15 வருஷத்தில் எவ்வளவு நிதிகளை அரசாங்கத்திடமிருந்து பெற்று மக்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு நிதிகள் ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு நிதிகள் மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. வந்த நிதியும் திருப்பித்தான் அனுப்பப்பட்டிருக்குது. அதோட அரசாங்கம் உதவி செய்யல சொல்லி சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது மாகாணத்துக்கோ ஒதுக்கப்படுற ஒரு தொகை ஒன்று இருக்குது தானே. இப்ப கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் எங்களை தூக்கி பிடிச்சது சொல்லி நான் சொல்ல வரையில, அல்லது எங்களை பெரிய அக்கறையா இருந்தெல்லாம் நான் சொல்ல வரையில. அவர்களுக்கு எங்கள் அக்கறை இல்லாமல் இருந்தது, எங்களை கைவிட்டிருந்தார்கள், அது வேற பிரச்சனை. இருந்தாலும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மாகாண சபைகளுக்கு, அமைச்சர்களுக்கு சொல்லி ஒரு ஒதுக்கீடு இருக்குன்னு தானே. அந்த நிதி கூட எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்தப்பட்டது, அல்லது மக்களுடைய என்னென்ன அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமான விடயங்கள் போய் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது, அல்லது இந்த அபிவிருத்தி குழுக்களில் பேசப்பட்டதுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி சரியான முறையில் பேசப்பட்டிருந்தா, சரியான முறையில் அது எல்லாத்தையும் பயன்படுத்தப்பட்டிருந்தா இன்றைக்கு எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை இன்னும் மேம்பட்டிருக்குன்னு தானே. ஆனால் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று கடந்த 15 வருஷமாகவே இருந்துருக்குது. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். இப்போதான் பார்த்தா இவியல் போயிட்டு அங்கே அவங்களோட கதைச்சு பேசி வாங்க வேண்டியதை வாங்காமல், கதைக்க வேண்டிய ஆக்களோட கதைக்க வேண்டிய விஷயங்களை கதைச்சு பெற வேண்டிய உதவிகளை பெற்று எங்களுடைய மக்களுக்கு கொடுக்காமல் சும்மா காலத்தை ஓட்டியிருக்கணும். சும்மா கோவப்பட்டு கொந்தளிச்சு முரண்பட்டு கொண்டு இருக்கணும் போல கிடக்குது. ஏன்னு சொன்னா, அப்படி இல்லைன்னு சொன்னா மக்களுடைய வாழ்க்கை எங்கேயோ மேம்பட்டு இருக்கணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சரியான அரசியல் இல்லை, ஒரு மக்களுக்கான அரசியல் இல்லை. அதாவது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளை நீங்களாம் தடுக்கிறீங்க. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ன செய்யணும்னு சொன்னா, அவைக்கண்டு ஒரு ஆளுமை இருக்கணும், ஒரு பர்சனாலிட்டி ஒன்று இருக்கணும். அது நிதி அமைச்சரோ ஜனாதிபதியோ பெரிய பெரிய அமைச்சர்மாரோ எவரோடையும் போய் தைரியமா கதைக்கணும். வெளிநாட்டு தூதுவர்களோட போய் தைரியமா கதைக்கணும். எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் போய் சரியான முறையில் எடுத்து சொல்லி பெற வேண்டிய நிதிகள் எல்லாத்தையும் பெற்று எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் சரியான ஒரு ஆளுமை உள்ள ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும், ஆளுமை உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியும். இந்த பத்திரிகைகளில் செய்தி வருது என்று சொன்னா, இந்திய தூதுவரோட காய்ச்சவே, அதை வலியுறுத்தினவே, இதை வலியுறுத்தினவே, அமெரிக்க தூதுவரோட காய்ச்சவே, ஆணித்தரமாக எடுத்து சொன்னவே என்று சொல்லி பத்திரிகைகள்லாம் செய்தி வருது. ஆனா உண்மை என்ன சொன்னா, ஒவ்வொரு தூதுவரின் சந்திக்கைக்குள்ள போய் கையை கட்டி இருந்துட்டு வாரீங்களோன்னு சொல்லி ஒரு சந்தேகமாக இருக்குது. எனவே அன்பான மக்களே, இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக நீங்கள் சிந்திக்கணும். என்ன நடக்குது
நடக்குதுன்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கார். தான் போன வாரம் வந்து முக்கியமான சில கூட்டங்களில் கலந்து கொண்டது, ஆனால் ஏனைய தமிழ் பிரதிநிதிகளை வந்து காணல, அவையில் வந்து அங்கே தைரியமாக வந்து எதையுமே கதைச்ச மாதிரி தெரியலன்னு சொல்லி இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு பாராளுமன்றம். இன்னும் போக போக இன்னும் நிறைய ரகசியங்கள் வெளியில் வரும். இப்போதான் எங்கள் சார்பாக ஒரு ஆள் அங்கே நிற்கிறார் பாராளுமன்றத்தில். எனவே அவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்லுவார் உண்மையிலேயே அங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுது, ஒரு மாகாணத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுது, அந்த வந்த நிதி ஏன் திருப்பி அனுப்பப்பட்டது, எதுக்காக அந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் செய்து முடிக்கல, ஏன் எங்களுடைய மக்கள் வந்து இன்னமும் வெள்ளத்தில் வாடினம், ஏன் எங்களுடைய பகுதியில் இருக்கிற பாலங்கள் வந்து இடிஞ்சு விழுது, ஏன் ஒரு சின்ன மலைக்கே வந்து சில கட்டடங்கள் வந்து தாங்காமல் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு விழுது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் எங்களுடைய பிரதேசங்கள் வந்து அபிவிருத்தி செய்யப்படாமல் எங்களுடைய மக்கள் வந்து தொடர்ந்து கஷ்டத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சி என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரல் என்ன என்று சொல்லி எல்லா ரகசியங்களையும் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வெகு விரைவில் வெளியில கொண்டு வருவார் என்று சொல்லி ஆணித்தரமாக நம்புவோம். அது நடக்கும். மாவீரர் நாள் கடைபிடிக்கப்பட்ட காலப்பகுதியில் கைது செய்யப்பட்ட 3 இளைஞர்கள் பற்றின செய்திகளை வந்து ஏன் சொல்லல, ஏன் அதை பற்றி எதுவுமே சொல்லல என்று சொல்லி நீங்கள் கேட்டிருந்த நீங்கள். எனவே இப்போ வந்து அதை பற்றி பார்ப்போம். என்னென்னு சொன்னால் அரசாங்கம் முதலே அறிவிச்சிருந்தது நீங்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் கொண்டாட முடியும், ஆனால் ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது, புகைப்படங்கள் வைக்க முடியாது, சின்னங்கள் பயன்படுத்த முடியாது என்று சொல்லி ஒரு சில நிபந்தனைகள் சொல்லியிருந்தவே. எனவே நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து மாவீரர் நாளை வந்து அமைதியான முறையில் வந்து கடைப்பிடிச்சவே. வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தூயிலும் இல்லங்களுக்கும் மக்கள் போய் அமைதியான முறையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து மாவீரர் நாளை வந்து கடைப்பிடிச்சவே. அவையில் யாரும் கைது செய்யப்படலை தானே, அவையில் எவருமே வந்து கைது செய்யப்படலை தானே. கைது செய்யப்பட்டது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கார் தமிழாக்கல்ல. நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கணும் அந்த கைது செய்யப்பட்ட 3 பேருமே வந்து தமிழ் இளைஞர்கள் சொல்லி. அப்படி இல்லை, அதில் ஒரு ஆள் தான் வந்து தமிழ் இளைஞர், மற்ற 2 பேரும் வந்து சிங்கள இளைஞர்கள். அப்போ எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் மாவீரர் நாளை வந்து அமைதியான முறையில் வந்து கடைப்பிடிக்க முடியும் என்று சொன்னால் அவைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எனும் போது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனை வந்து அவரில் தான் இருக்கும். அவர் ஏதாவது செய்திருப்பார், அந்த சட்டத்தை மீறி இருப்பார், வரம்பை மீறி இருப்பார், அதனால் வந்து அவர் மேலே இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும். அவர் வந்து பழைய காணொலிகளை பகிர்ந்து கொண்டார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு முதல் நடந்த மாவீரர் நாள் நிகழ்வு சம்பந்தமான காணொலிகளை வந்து பகிர்ந்து கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை வந்து தெரியல. எனவே விசாரணைகளோட முடிவில் தான் அது தெரிய வரும். எனவே இன்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டாம், இன்னென்ன வரம்புகளை வந்து மீற வேண்டாம் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிக்கும் போது நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சட்டங்கள், இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் இதெல்லாத்தையும் பார்க்கக்குள்ள வந்து எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்கிறதான் புத்திசாலித்தனம். இப்போதைக்கு அதை மட்டும் செய்கிறதான் புத்திசாலித்தனம். இன்னும் ஒரு காலத்தில் எதிர்காலத்தில் வந்து பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட்டு நாடு வந்து முழுமையான சுதந்திரம் அடைஞ்சு இங்கே வெளிநாடுகள் இருக்கிற மாதிரி, இங்கிலாந்தில் இருக்கிற மாதிரி, ஜெர்மனில் இருக்கிற மாதிரி, பிரான்ஸில் இருக்கிற மாதிரி, கனடாவில் இருக்கிற மாதிரி இலங்கையிலே ஒரு நிலைமை வந்தால் அதுக்கு பிறகு என்னத்தையாவது கொண்டாடினா யாருமே கேட்க போகிறது இல்லை. எனவே நாட்டில் சட்டம் என்ன நடைமுறையில் இருக்கோ அட் மூமெண்ட் இப்போதைக்கு என்ன நடைமுறையில் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி ஒழுகுறது தான் சரியான நடைமுறையாக இருக்கும். அதை மீறுறது வந்து நல்லதில்லை. பின்னொரு காலத்தில் வந்து முழுமையான சுதந்திரம் கிடைக்கும் போது அப்போ பார்த்து கொள்ளலாம். இதுதான் சரியா இருக்க முடியும். சரி, இப்போ வந்து அந்த 2 சிங்கள இளைஞர்களும் எதுக்கு கைது செய்யப்பட்டவை என்று சொன்னால் அவை என்ன செய்திருக்கணும், வடக்கு கிழக்கில் வந்து மாவீரர் நாள் கொண்டாடுறது வந்து மீண்டும் பயங்கரவாதத்தை வந்து உருவாக்க போது, நாட்டில் வந்து மீண்டும் யுத்தம் படிக்க போது, நாடு வந்து மீண்டும் படுகொலிக்குள்ளே போகுது, அது இதுன்னு சொல்லி கண்ட விதமாக எழுதிக்கணும் ஃபேஸ்புக்கில் என்று சொல்லி மக்களை விரட்டுற விதமாக உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களை செய்திருக்கணும். நாங்கள் மாவீரர் நாள் கொண்டாடுறது வந்து திரும்ப சண்டை ஆரம்பிக்கவோ அல்லது திரும்ப யுத்தம் செய்யவோ இல்லை. அது எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் ஏன் மாவீரர் நாள் கொண்டாடுறோம் என்று சொல்லி. அவங்களுக்கு தெரியாது. எனவே ஏற்கனவே சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். அதை தூண்டுற விதமாக வந்து ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கணும். அவையிலையும் கைது செய்து இப்போ விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். அந்த கைது செய்யப்பட்ட சிங்கள இளைஞர்களுக்கு என்ன பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுடைய பேர் வந்து ஜனித் சதுரங்க என்று சொல்லி, மற்றவருடைய பேர் வந்து கெலும் ஹர்ஷக என்று சொல்லி. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவே 2 பேரும் தான் ஆக்கள், இவே 2 பேரும் தான் கைது செய்யப்பட்ட ஆக்கள். எனவே இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கம் தமிழ் சிங்களம் என்று சொல்லி வேறுபாடு பார்த்த மாதிரி தெரியல. எனவே அன்பான மக்களே, இந்த கைதுகளை வந்து நாங்கள் சட்டத்தோட சம்பந்தப்பட்ட விஷயமா தான் பார்க்கணுமே ஒழிய இதுக்கு வந்து வேறு அர்த்தங்கள் கற்பித்து வேறு விதமாக நாங்கள் பார்த்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வராத பிரச்சனை ஒரு ஆளுக்கு மட்டும் பெறுதுன்னு சொன்னால் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன், மிக மிக முக்கியமான ஒரு கேலி சித்திரம்.
பெண் ஓவியர் ஷானிகா வரைந்த ஓவியம் இது. என்னென்னு சொன்னால், IMF வந்து இப்போ கடன் கொடுக்குது தான் இலங்கை அரசாங்கத்துக்கு. IMF வந்து முதலும் கடன் கொடுத்தது, போன ஆட்சி காலங்களையும் வந்து கடன் கொடுத்தது, இப்போவும் கடன் கொடுக்குது. இந்த 2 கடனுக்கு இடையில என்ன வித்தியாசம்ன்றதை அழகாக இந்த கேலிச்சித்திரம் விளங்கப்படுத்துது. அதாவது இந்த கேலிச்சித்திரம் வந்து 2 பிரிவு இருக்குது, அப்போ இப்போ என்று சொல்லி, அப்போது இப்போது என்று சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் IMF கொடுக்குற அந்த கடன் எல்லாம் வந்து அந்த டெப்புகளால் வருது காசு. அதை வந்து ஒரு வெள்ளை வேட்டி வந்து அந்த வெள்ளை வேட்டியை எப்படி பிடிச்சிக்கொண்டு, வேட்டியை எப்படி ஏந்தி பிடிச்சிக்கொண்டு அதுக்குள்ளே வந்து காசு எல்லாம் விழுது. எனவே IMF-ஆல் கொடுக்கப்பட்ட அவ்வளவு காசும் வந்து ஒரு அரசியல்வாதியினுடைய வேட்டிக்குள்ள போய் விழுந்திருக்குது. அந்த அரசியல்வாதி யாருன்றதை நீங்களே ஊகிக்க முடியும். அவற்றை தோளில் இருக்கிற அந்த சிவப்பு துண்டை வச்சுக்கொண்டே கண்டுபிடிக்க முடியும் யார் அந்த அரசியல்வாதி என்று சொல்லி. அது அப்ப. எனவே IMF அப்ப கொடுத்த காசு எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு வந்து சேரையில, முழுக்க முழுக்க வந்து சேர்ந்தது வந்து அரசியல்வாதிகளுடைய வேட்டிக்குள்ளி என்று சொல்லி அந்த பகுதி சொல்லுது. அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ IMF கொடுக்குற கடன் எல்லாமே வந்து IMF-னுடைய டாக்கெட் என்று சொல்லப்படுற ஒரு பக்கெட்டுக்குள்ள, ஒரு வாளிக்குள்ள வந்து விழுகுது. எனவே IMF-ஆல் கொடுக்கப்படுற அந்த நிதி உதவி வந்து இப்போதான் சரியான இடத்துல போய் சேருது, சரியான வாளிக்குள்ள போய் விழுகுது என்று சொல்லி அர்த்தம். என்னென்னு சொன்னால், முதல் படத்தில் வந்து அந்த காசை வாங்கினது ஒரு தனிநபர், ஒரு அரசியல்வாதி தான் அதை ஏந்தி பிடிக்கிறார். இப்போ வந்து 2வது படத்தில் வந்து முழு இலங்கையுமே வந்து அதை ஏந்தி பிடிக்குது. எனவே இப்போதான் அந்த காசு வந்து முழு இலங்கையிலையும் இருக்கிற மக்களுக்கு சரியான முறையில் போய் சேரப்போகுது என்று சொல்லி இந்த கேலிச்சித்திரத்தில் வந்து ஓவியர் வரைஞ்சிருக்கிறார். எனவே இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு தோன்ற ஏனைய கருத்துக்கள் என்ன, வேறு விதமான கருத்துக்கள் என்ன, மாற்று கருத்துக்கள் என்னன்றதை பற்றி மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.